dear friends and family, welcome back to our channel Ceci's Diary. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் women's வந்து கண்டிப்பா பர்தா வியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். பட் we are non Saudis. நம்ம work aspectக்காக நம்ம சவுதிக்கு வந்திருக்கோம். சோ நம்மளும் வந்து கண்டிப்பா வந்து பர்தா வியர் பண்ணணுமா அப்படிங்கிற क्वेश्चन வந்து ஜெனரலா எல்லாருக்குமே இருக்கும். and நானும் அப்படி ஒரு தாட்ல நினைச்சு தான் வந்தேன். அத பத்தின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை இப்பதான் first time பாக்குறீங்க அப்படினா please do subscribe. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So not only in Saudi, நம்ம வந்து workக்காக எந்த various countryக்கு போனாலுமே அந்த countryயோட specific culture, rules and tradition ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதே மாதிரி தான் சவுதியிலயும் வந்து இந்த பர்தா வியர் பண்ற விஷயமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இங்கேயும் வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ் கோடிங்ஸ் அப்படிலாம் இருக்கு. நம்மளோட பிளேஸ்ல நம்மளோட கண்ட்ரியில வந்து நம்ம இந்தியாவில் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் வியர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு திங் வந்து நம்மளோட ஃபேமிலி ப்ராக்டிசஸை பொறுத்து வெஸ்டர்ன் வியர் பண்ணுறதும் சரி, ட்ரெடிஷ்னல் வியர் பண்ணுறதும் சரி, இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்ம வந்து எந்த ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அது போடலாம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இருக்கும் உங்களோட கண்ட்ரியில். பட் சவுதியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தான். லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸு, ஸ்லீவ்லெஸ்ஸு அண்ட் க்ராப்டு டாப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது ஜென்ரலி. அந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம நான் சவுதீஸாக இருந்தாலுமே கூட அந்த அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்க்கு வந்து நம்ம அட்ஹேர் பண்ணி தான் ஆகணும். இங்கே சவுதி அரேபியாவில் பர்தாவை அபாயா அப்படிங்கிற வேர்டில் சொல்கிறாங்க. இஃப் இன் கேஸ் வந்து உங்களோட ஜாப் வந்து ரொம்ப அர்பனான பிளேஸ், ரொம்ப சிட்டி, மெயின் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதரை பாருங்க அப்படின்னா வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை இப்போ இருக்க ரீசெண்ட் இயர்ஸில். பட் முன்ன ஓல்டன் டேஸ்லலாம் வந்து கண்டிப்பாக நான் சவுதீஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அவங்க அபாயா வியர் பண்ணணுங்கிறது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ நவடேஸ் வந்து ரொம்ப சிட்டியில் இருக்கிற கேர்ள்ஸஸ் வந்து பர்தா வியர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் யாரும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து இது அப் டு அஸ். நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினச்சா நம்ம போட்டுக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது. பட் நீங்கள் இதுவே மீன் வைல் உங்களோட ஜாப் வந்து ஒரு வில்லேஜில் இருக்குது, கொஞ்சம் ரூரலான இருக்குது, லைக் வந்து நீங்கள் ஒரு சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க, உங்களோட ஒர்க் பிளேஸ், உங்கள் ஹாஸ்பிட்டல், வாட் எவர் மேபி ஹாஸ்பிட்டலா இல்லை கிளினிக்கா இல்லை டே கேர் சென்டர் எதுவாக வேணால் இருக்கலாம். அது வந்து உங்கள் பிளேஸ் வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக இந்த அபாயா வியர் பண்ணுறது மேண்டட்ரி. ஸோ இப்போ ஜென்ரலி ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு ஆஸ்பெக்டும் இருக்கும், வில்லேஜ் சைடும் இருக்கும், சிட்டி சைட்லேயும் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இஃப் இன் கேஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆர் வந்து 15 days ஒன்ஸ் ஷாப்பிங் போகிறீங்க, மெயின் சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பர்தா வந்து மேண்டட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ரொம்ப சிட்டிஸில் வந்து இப்போ அதெல்லாம் வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் வந்து சவுதியில் இருக்கிற விமன்ஸ் வந்து சவுதி பீப்புள் கண்டிப்பாக வந்து அபாயா வியர் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட கல்ச்சர், நான் அதை பற்றி சொல்ல வருது. பட் நான் சவுதீஸாக இருக்கிற நம்மளை பற்றி மட்டும்தான் நான் இப்போ நான் பேசுகிறேன். இஃப் இன் கேஸ் இப்போ நான் என்ன எக்ஸாம்பிளுக்கே நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து என்னோடய ஒர்க் பிளேஸ் வந்து கொஞ்சம் சிட்டியை விட்டு நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் நான் வந்து நியர்பை ஷாப்புக்கு ஏதாவது போகணும், சும்மா ஜஸ்ட் சின்ன கிராசரிஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அபாயா வியர் பண்ணிட்டு தான் போகணும். இட்ஸ் கம்பல்ஷன். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் சிட்டியை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால. இதுவே நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் போகும்போது சிட்டிக்கு போவேன், மெயின் சிட்டிக்கு போவேன். அப்போ வந்து நான் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது பிகாஸ் நான் சிட்டிக்கு போகிறதுனால கண்டிப்பாக அபாயா வியர் பண்ணுறது இல்லை. அண்ட் நாங்கள் யாரும் அது பெருசாக அதை வந்து கம்பல்ஷனாகவும் சொன்னது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வர வேண்டிய நர்சஸாக வேணால் இருக்கலாம், நீங்கள் உங்களோட பிளேஸ்லேருந்து வரும்போதே 1 or 2 செட் ஆஃப் பர்தா வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட் ஐடியா. இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. பிகாஸ் இனிஷியலி நீங்கள் புதுசாக இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. அட் த சேம் டைம் வந்து ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற நாலேஜும் நம்மளுக்கு அப்போ அவ்வளோவா இருக்காது. ஸோ பெட்டர் வந்து உங்களோட பிளேஸ்லேருந்து ஓன் பிளேஸ்லேருந்து வரும்போதே ஒரு 2 sets ஆஃப் அபாயா கண்டிப்பாக மேண்டட்ரியாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. அண்ட் மோரோவர் நீங்கள் உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டர்லேயே வந்து பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இஃப் இன் கேஸ் வந்து ரொம்ப சிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்காமலாம் வந்து வந்துடாதீங்க உங்களோட பிளேஸ்லேருந்து. இப்போ இஃப் இன் கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ரியாத் எடுத்துக்கோங்க. ரியாத் இட்ஸ் மெயின் சிட்டி. அதுலேயே வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டீரியராக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்தா வியர் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ பெட்டர் டு பை பர்தா உங்களோட ஓன் கண்ட்ரிலேருந்து வரும்போதே.
அண்ட் பர்தா இப்போலாம் வந்து ரீசெண்ட் டேஸில் மெனி கலர்ஸ் ஆஃப் பர்தாலாம் வருது. முன்னெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் ஒன்லி பிளாக் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய கலர்ஸ் வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் நிறைய டிசைன்ஸும் வருது. இங்கே வந்து பார்த்தா நிறைய பர்தா டிசைன்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து பார்த்தேன். பட் நான் வாங்கிட்டு வந்தது ரெண்டுமே பிளாக் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சிம்பிளான டிசைனில் வச்சு தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஜிகு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யூஸ்வலி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற 2 பிளாக் அபாயா தான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் மோரோவர் இந்த ப்ரௌன் ரெட் கலர்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பட் நான் பிளாக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ புதுசாக சவுதிக்கு வர நர்சஸ் வந்து கம்பல்சரி பர்தா வாங்கிட்டு வந்துக்கோங்க. அண்ட் இதுதான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் பர்தா வியர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி வீடியோ. கண்டிப்பாக இது புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர்.